ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்குறாங்க இப்போ எல்லாத்தையும் ஸ்கூல் தொடங்குறதுனால இன்னும் புக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கை வந்து நம்ம பைண்டிங் போடுவாங்க பெரிய அட்டையா. இந்த அட்டை போடுறதுனால இது என்ன பிள்ளைங்களுக்கு அது பேக்கில் வச்சு கொண்டு போகிறதுக்கு வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த பைண்டிங் போடுறத வந்து இப்போ நிப்பாட்டாங்க. இன்னொன்று புக்கோட தலைப்பு, அதாவது என்ன புக்கு அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பைண்டிங் போடுறது நிப்பாட்டாங்க. மேக்ஸிமம் லேமினேஷன் ஷீட், அதாவது கண்ணாடி அட்டை போட பழகிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக இந்த புக்குக்கு வந்து ஒரு பைண்டிங் பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, இந்த புக்கு வந்து இருக்குதுங்களா, இந்த இடம் வந்து தனித்தனியாக வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த இடத்த நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி இதுக்கு ஒரு லேமினேட் ஷீட் போட போகிறோம். லேமினேட் ஷீட்னா ஸ்பைரல் பைண்டிங் போடுவாங்க. அந்த ஷீட்டை வச்சு இதில் வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். இது தைக்கிறதுனால புக்குக்கும் ஒரு சேஃபு. இன்னொன்று இந்த புக்கோட அட்டை பேஜ் வந்து என்ன புக்கு, தமிழ் புக்கு 9ஆம் வகுப்பு அப்படிங்கிறது தெரிகிற மாதிரி, தமிழ் புக்கு அப்படின்னு தெரிகிற மாதிரி நமக்கு அந்த ஷீட் வந்து அமையும். அதனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் பைண்டிங்காக இருக்கும். அதாவது லேமினேஷன் பைண்டிங் அப்படிம்பாங்க. இந்த பைண்டிங்கை இப்போ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி பண்ணுறவங்களோ பார்ப்போம். முதல்ல நம்ம தேவையான லேமினேஷன் ஷீட்டு புக்கு தேவை எடுத்துட்டோம். அதுக்கப்புறமே இந்த மாதிரி கலர் டேப் இருக்கும். இதில் பிளாக் கலர் டேப் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ப்ளூ கலர் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ளூ கலர் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக இது வந்து 1 இன்ச்சு டேப்பு. நான் இதுக்கு வந்து 2 இன்ச்சு டேப் யூஸ் பண்ணுவேன். 2 இன்ச்சு டேப் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அதுனா புக்கோட திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து தைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லேமினேஷன் ஷீட் மேலே இந்த லேமினேஷன் ஷீட்டு புக்கோட டச் ஆகணும். அதனால் அதை லேமினேஷன் ஷீட்டையும் புக்கையும் ஒட்ட போகிறேன். அதுக்காண்டி இந்த எல்லோ கலர் டேப் எடுத்துருக்கேன், சின்ன டேப்பாக ஒழுங்கு டேப்பு புக்கோட சென்டராக வச்சு ஒட்டிட்டோம். இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த லேமினேஷன் ஷீட்டை வந்து புக்கோட ஒட்டி வச்சு இந்த பேக் பொசிஷன் ஒட்டியிருக்கு. ஆனால் ஃப்ரண்டில் நம்ம ஓப்பன் பண்ணல இப்படி தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவோம், மேலே ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா இதாகிடும். இதை பார்த்துக்கோங்க, புக்குக்கு வந்து புக்கை விட எவ்வளோ பேர் வெளியே இருக்குது, அதேமாதிரி இந்த சைடு எவ்வளோ பேர் வெளியே இருக்குன்னு பண்ணுறது. இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஒரு கட்டிங் போட்டு எடுக்கிறோம். இப்போ வந்து அதாவது தைக்க போகிறேன். இப்போ புக்கோட எட்ஜில் இருந்து புக்கோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. 28 பாதியை கணக்கு பண்ணோம்னா சென்டர் வந்துடும். 28 பாதி 14. அதாவது புக்கு ஓரத்துலேயும் ஸ்டிச்சிங் ஆகக்கூடாது, புக்குக்கு எழுத்தும் தெரியணும் லாஸ்ட் எட்ஜ் வர. அதாவது கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணணும். அதுக்கு ஒரு 10 mm கேப் வச்சுட்டு இந்த 14 ஒரு டாட் லைனும், இதில் ஒரு ஸ்டிச்சிங்க்கு வரும் ஹோல்ஸு, இங்கேருந்து ஒரு 6 6.5 அதில் ஒரு ஹோல்ஸு. அதேமாதிரி இங்கேருந்து ஒரு 6.5 1 2 3 4 5 6 6.5 ஒரு ஹோல்ஸு. இந்த மாதிரி 3 ஹோல்ஸுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 ஹோல்ஸ் நம்ம பண்ண போகிறோம். 3 ஹோல்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம யூஸிங் ஒரு இடத்துல நம்ம இதில் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் இங்கிட்டு வரணும் பார்த்துக்கோங்க. முடிப்பு வந்து இந்த பக்கம் வரணும், தைக்கிற முடிப்பு. ஆனால் நம்ம பின்னாலேருந்தே முதல்ல ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த எண்டை ஆரம்பிச்சுட்டு நடு ஹோல்ஸில் அந்த நூலை வந்து இது பண்ணுறோம். அன்னிட்டு நமக்கு முடிச்சு போடுற அளவுக்கு வெளியே ஒரு கொஞ்சோண்டு வெளியே வச்சுட்டு, அடுத்து இந்த சைடு இருக்குதுங்களா அந்த ஹோல்ஸில் அப்படியே இங்கிட்டு விட்டுட்டு கொண்டு வரோம். பார்த்துக்கோங்க, வெளியே எடுத்துட்டோம். அந்த ஸ்டிச்சிங் லைன் வந்துட்டா, அந்த ஒன் சைடு லைன் வந்துட்டு அழகாக வந்துட்டா, மறுபடியும் இந்த நடு ஹோல்ஸில் வந்து மறுபடியும் இங்கிட்டு விடுறோம். விட்டு மறுபடியும் எடுத்துக்கிறோம். எடுத்தோடனே ஒன் சைடு வந்து ஸ்டிச்சிங் ஆயிடுச்சு நல்லா. இப்போ அடுத்து இந்த சைடு பண்ண போகிறோம். இந்த சைடு அதே மாதிரி இன்னொரு ஹோல்ஸ் போட்டுக்கணும். அதில் இதை எடுத்துட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த முடிச்ச வந்து நம்ம இதில் போட போகிறோம். அதனால் இந்த சைடு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காண்டி நல்லா எடுத்துட்டு முடிச்சு விட்டு நல்லா போடுறோம். போடுறதுக்கான இன்னொரு 2 சுற்றி இதை வந்து சென்டராக தச்சு முடிச்சு போட்டுட்டாச்சு. இப்போ வந்து இந்த புக்கோட இது வந்து அவராது.
இன்னொன்று இந்த முடிச்சு லாஸ்ட்டில் எட்ஜில் இருக்கிறத நம்ம வந்து சிசரை வச்சு குறிப்பிட்ட லெவல் கேப் வச்சு கட் பண்ணி வைப்போம். ஒட்டா கட்டோன்னா என்னைக்கும் கொஞ்சம் கேப் வச்சு கட் பண்ணி விடுங்க, அதான் நமக்கு நல்லது. இன்னைக்கு உள்ள நூலை நம்ம ஓரமாச்சாச்சு. இப்போ வந்து இந்த புக்கை வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து நம்ம புக்கை பார்த்தோன்னா அந்த இடம் தெரியுது, அந்த இடம் நல்லா ஸ்டிச்சிங் ஆகிட்டு இது வந்து பேப்பர் வந்து கிளியறதுக்கு வராது. இன்னொன்று நம்ம படிக்கிறதுக்கும் ஒரு எழுத்து கூட நம்மளுக்கு வந்து கட் ஆகாது. அதுக்காக எழுத்து எல்லாமே தெரியுது, ஸ்டிச்சிங்கும் தெரியாது, எதுவும் தெரியாது. பார்க்க இது அழகாக இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு அட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி அட்டை மேலே வச்சுட்டு நமக்கு வந்து இப்போ இந்த புக்கில் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இந்த பேஜை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு கட் பண்ண போகிறோம். இப்போ அந்த புக்கோட எட்ஜுக்கு இந்த ஸ்கேலை மட்டமாக உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 5 ரூபா கத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை வச்சுட்டு இந்த எட்ஜில் இந்த ஸ்டீல் ஸ்கேல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல இந்த எட்ஜில் அப்படியே வச்சுட்டு கரெக்டாக அப்படியே இழுத்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட்டாயி தனியாக வந்துடும். சில கடைகளில் வந்து பைண்டிங் வந்து கட்டிங் மிஷினில் போட்டு கட் பண்ணுவாங்க. நம்ம கட்டிங் மிஷின் கிடையாதனால சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி இதை மேக் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுமையாக பண்ணணும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணையில் அந்த ஸ்கேல் நாளைக்கு புக்கில் பற்றாத அளவுக்கு நம்ம நீட்டாக கட் பண்ணோம்னா புக்கோட ஃபைண்டிங் வந்து சேஃபாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த வந்து ஸ்டிச்சிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச்சிங் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து ஆக்சுவலாக அந்த கருப்பு கலர் டேப் எடுக்க சொன்னேன். இந்த கருப்பு கலர் டேப் எடுத்து கருப்பு கலர் டேப்பை இந்த ஸ்டிச்சிங் இந்த தச்ச இடம் தெரியாமல் இருக்கிறதுலே அது மாதிரி ஊட்டிட்டு இது அப்படியே மீதி இருக்கிறது அப்படியே முடிஞ்சிடும். இது இன்னும் ஒரு 2 இன்ச்சு டேப் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 இன்ச்சு டேப்னா கரெக்டாக ஈவனாக இருக்கும். 2 சைடும் சேமாக இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டேப் பாய் காணலாம்னா இந்த சைடு வந்து நம்ம இன்னொரு அளவு அதே மாதிரி ஊற்றுவோம். இங்கிட்டு இந்த ஏஜுக்கும் இங்கிட்டு இந்த ஏஜும் கனெக்ட் பண்ணி ஊட்டிட்டு இது பண்ணிட்டோம் அப்படின்னா புக்கு மேலே அப்படியே மடிச்சு விட்டோம்னா விழுந்துடும். நமக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் தெரியாது. இப்போ இந்த டேப்பில் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிக்கணும். அந்தளவுக்கு இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி விட்டோம்னா எட்ஜ் வந்து சேம் ஆயிரும். புக்கு வந்து நீட்டாக ஒரு பைண்டிங் லுக்கு வந்து அழகாக வந்துடும். இது அழகாக ஃபினிஷிங் இருக்குது. ரொம்ப இந்த அட்டையும் நமக்கு வந்து இதாகாது. இந்த அட்டையும் நமக்கு இதாகாது. இப்போ உங்களுக்கு இதிலே இன்னொரு என்னென்னா இந்த இடம் தெரிய வேணாம் அப்படின்னா இதில் சின்ன இது வேணாம். ஆனால் வேணாம் நமக்கு இதுவே போதும். ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும். யாருமே இந்த இப்படி எடுக்க மாட்டாங்க, அட்டை மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. இவ்வளோதான். ஸ்டிச்சிங் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங் தான் மெயின். ஸ்டிச்சிங் வந்து அழகாக விழுந்துடும். இன்னொன்று வந்து இந்த புக் வந்து டாப்பாக வந்து பிஞ்சு வராது. இந்த தையல் கட்டானா மட்டும்தான் வரும். இந்த தையலும் சும்மா கட் ஆகக்கூடாது. ஏதாவது பிளேடு வச்சு வெட்டினா மட்டும்தான் கட் ஆகும். மற்றபடி நமக்கு வந்து ஒரு அழகான பைண்டிங் வந்து முடிஞ்சிச்சு. இது போல் நம்மளோட சேனலில் வேறு ஏதாவது பயனுள்ள குறிப்புகளை வந்து நம்ம பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எதுவும் தேவைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் ஒரு வீடியோவை போடுறேன். இப்போ ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு மற்றும் எது வேணாலும் நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம். இந்த புக் பைண்டிங் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு புக்குக்கு வந்து 50 ரூபா வாங்குகிறேன். இதுவும் இந்த ஷீட்டோட இந்த டேப் செலவு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கோட எல்லாம் சேர்த்து ஒரு புக்குக்கு வந்து நான் 50 ரூபா வாங்குகிறேன். இதேமாதிரி பயனுள்ள குறிப்புகள் எது வேணும்னா உங்களுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.